ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம தினைக்கு குடிக்கிற பாலை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பானம். நம்மளோட முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தின ஒரு அற்புதமான பானம் தான் அது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க தேங்காய் பால். பலர் தேங்காய் பாலை வெறும் சமையலுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்கள் உடலுக்கு நிறைய நன்மைகளை தருது. தினமும் அளவாக தேங்காய் பால் குடித்தா உடலுக்கு நல்ல கொழுப்புகள் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், இதயம் ஆரோக்கியம் மேம்படும், தோல் முடியெலாம் அழகாக பராமரிக்கிறதுக்கு பயன்படும், செரிமானத்தை சிறப்பாக்கும். இன்றைக்கி தேங்காய் பால் குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய 10 முக்கிய நன்மைகளை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். யாரெல்லாம் குடிக்கலாம், யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் இருக்குல்ல, அது முக்கியமான ஒரு கொழுப்பு அமிலம் தான். இந்த லாரிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா உடலுக்குள்ளார போனதும் மோனோலாரிசினாக மாறிடும். இது வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை தொற்று இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு உதவுது. அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வர்றதுக்கு வரும்ல, அது எதனால வரும்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கம்மியாக இருக்கிறதுனால தான் வரும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு தேங்காய் பால் உதவியாக இருக்கும். செகண்ட் நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. இதய நலனுக்கு தேங்காய் பால் அப்படிங்கிறது ஒரு சிறந்த ட்ரிங்காக இருக்கும். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் சரியான அளவில் நம்ம எடுத்துக்கிறப்ப உடம்புல அது கெட்ட கொழுப்புகளை கரைக்கும், நல்ல கொழுப்புகளோட அளவை அதிகரிக்கும். அதாவது கொழுப்பை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரத்த ஓட்டம் மேம்படும், இதயத்தோட செயல்பாடு சீராக இயங்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் அதிகமாக குடிக்கிறத நீங்கள் தவிர்த்தணும், அளவாக தான் பயன்படுத்தணும். அளவாக பயன்படுத்தினீங்கன்னா இது இதயத்துக்கு ஒரு நல்ல மருந்து மாதிரி வேலை செய்யும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு நீங்கள் டெய்லி தேங்காய் பால் எடுத்துக்கலாம், ஆனால் அளவோடு எடுத்துக்கணும். மூணாவது நன்மை என்னென்னா, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் பாஸ்பரஸ், மெக்னீஷியம் மாதிரியான தாதுக்கள் இருக்குது. இது எலும்புகளை வலிமையாக்குறதுக்கும் மூட்டுக்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கும் தசைகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். நான்காவது நன்மை என்னென்னா, உங்கள் உடலுக்கு உடனடியாக ஒரு எனர்ஜி தர்றதுக்கு உதவியாக இருக்குது. அதாவது தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் இருக்குல்ல, அது உடலுக்கு வேகமான ஒரு சக்தியாக மாறுது, ஸ்டெமினாவை இம்ப்ரூவ் பண்ணுது, சோர்வை குறைக்குது, நம்மளோட உடம்பை உற்சாகமாக நாள் முழுக்க சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு தேங்காய் பால் அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஐந்தாவது நன்மை என்னென்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு தேங்காய் பால் உதவுது. தேங்காய் பால் குடித்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். இதனால தேவையற்ற ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் குறையும். அதிகமான உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணமும் குறைய ஆரம்பிக்கும். அதிக அளவு சாப்பிட்றது குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும். உடல் எடையை குறைக்கிற டயட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தேங்காய் பால் அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு ட்ரிங்காக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. உடல் எடையை வேகமாக குறைக்கிறதுக்கு அதனால் இது ஈஸியாக பயன்படுது. ஆறாவது நன்மை என்னென்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு தேங்காய் பால் அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். சிலருக்கு பசும்பால் குடித்தா ஒத்துக்காது, அந்த ஸ்மெல்லே ஒத்துக்காது. சிலர் அதை குடித்தாலும் வாமிட்லாம் பண்ணிடுவாங்க, அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு தேங்காய் பால் அப்படிங்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா தேங்காய் பால் அப்படிங்கிறது தாவரம் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு பால் வகை தான். இதனால எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது, அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. பால் குடிக்க பிடிக்காதவங்க தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். இதனால் வயிறு ரொம்பவே அமைதியாக இருக்கும், வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும், செரிமானத்தை சீராக்கும், உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தேங்காய் பால் உதவுது, குடலோட ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. ஏழாவது நன்மை என்னென்னா, சருமத்தை அழகாக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் சருமத்தை ஈரப்பதமாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சியை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. இதனால சருமம் எப்பயுமே நல்லா பளபளப்பாக இருக்கும். இதை நீங்களே உணர முடியும்.
கேரளாவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே நல்லா கொழு கொழுன்னு நல்லா சப்பியாக நல்ல வெள்ளையாக ஒயிட்டாக பளபளப்பான ஸ்கின்னை பெறுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் தான். ஏன்னா அவங்க சமைக்கக்கூடிய எண்ணெயும் தேங்காய் எண்ணெய், தேங்காய் பாலும் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது பொரியல் வச்சாலும் சரி, குழம்பு வச்சாலும் தேங்காய் பால் ஊற்றுவாங்க. அதனால தான் அவங்களோட ஸ்கின்னு நல்லா க்ளோவாக இருக்குது. எண்ணெய் கூட தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு தான் அவங்களோட முகத்தை எப்பயும் க்ளோயிங்காக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதே போல் அவங்களோட கன்னங்களை சப்பியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த தேங்காய் பால் உதவியாக இருக்கும். அடுத்தது 8வது நன்மை என்னன்னா, முடி வளர்ச்சிக்கு தேங்காய் பால் உதவுது. தேங்காய் பால் தலையை ஈரமாக வச்சிருக்கிறதுக்கு, அதாவது தலைமுடிய வறட்சி தன்மையிலிருந்து மாற்றி ஈரப்பதமாக வச்சிருக்கிறதுக்கும், முடி உதிர்தலை குறைக்கிறதுக்கும், முடியை மென்மையாக்குற தன்மையும் இந்த தேங்காய் பாலுக்கு இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளத்து பெண்களுக்கு கூந்தலும் ரொம்ப அழகாக இருக்கும். அவங்களோட முடி ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இதுக்கு காரணமும் தேங்காய் பால் தான். அவங்க தேங்காய் பாலை ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிட்டு குளிக்கிறாங்க. அதனாலையும் கூட அவங்களோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் இருக்குது. இங்கே நம்ம அந்த அளவுக்கு தேங்காய் பாலை பயன்படுத்துறது இல்லை. எப்பயாவது ஒரு முறை தேங்காய் பாலை நம்ம பிரியாணி அப்படி இல்லைன்னா குழம்புகளுக்கு அரைச்சி பயன்படுத்துகிறோம். தேங்காய் பாலை நீங்கள் அடிக்கடி எடுக்கிறப்ப உங்களோட முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் நீளமாகவும் வளரும். 9வது நன்மை என்னென்னா, உடம்புல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. உடம்புல ரொம்ப காலமாக அலர்ஜி இருந்தால் பல நோய்களுக்கு அது வழிவகுத்துரும். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய இயற்கையான சேர்மங்கள் இருக்குல்ல, இது அலர்ஜியை குறைக்கிறதுக்கும், மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலி, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பாலை பயன்படுத்தி பாருங்களேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10வது நன்மை என்னென்னா, மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய MCD கொழுப்பு இருக்குல்ல, அது மூளைகளுக்கு விரைவான சக்தியை தருது. கவனத்தை அதிகரிக்கும், மன உற்சாகம் மேம்படும், நினைவாற்றலை கூட அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் அடிக்கடி தேங்காய் பாலை குடிக்கிறப்ப அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், மெமரி ரொம்ப ஷார்ப்பாகும், படிக்கக்கூடியது எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். இந்த தேங்காய் பாலை எப்படி குடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 100லேருந்து 150 ml தேங்காய் பால் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது. அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த தேங்காய் பாலை எடுக்கிறப்ப உங்களுக்கு ஞாபகமாக இருக்கணும். காலையில் அப்படி இல்லைன்னா சாயங்காலத்தில் தேங்காய் பாலை குடிக்கலாம். தேங்காய் பால் கூட சர்க்கரை சேர்க்கறது நல்லதே இல்லை. நாட்டு சர்க்கரை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா பனங்கற்கண்டு எடுத்துக்கலாம். இனிப்புக்கு வேணும்னா நீங்கள் தேன் கலந்து கூட நீங்கள் குடிக்கலாம். முக்கியமாக எதுவுமே சேர்க்காம தேங்காய் பாலை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் நிறைய பலன்களை தரும். இதோடையே கூட ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, நல்ல தூக்கம், மன அமைதி இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த வீடியோவில் தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் தேங்காய் பாலை குடித்து பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.